நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல ஃபுல் ஃப்ரீயா காலேஜ் கேக்குறீங்க, இல்லனா லோ ஃபீஸ் 100 ல இருந்து 150 குள்ள தான் நீங்க கட் ஆஃப் இருக்கீங்க, இல்ல அதுக்கும் கம்மியா தான் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல அட்டானமஸ் காலேஜ் வேணும் அப்படி ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி புக்லெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு TNEAன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. TNEA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு லிங்க் வருது இல்லையா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. TNEAonline.org லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இந்த பாக்ஸில் 3 ஒயிட் லைன் மாதிரி வருது இல்லையா, பிளாக் கலர் பாக்ஸில் 3 ஒயிட் லைன், அந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, பாக்ஸில் 3 ஒயிட் லைன் மாதிரி வருது பாருங்கள், லெஃப்ட் சைடில் அதை சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, சின்ன பாக்ஸில் 3 ஒயிட் லைன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பாருங்கள், கீழே வந்து இந்த குயிக் லிங்க்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ்னு இருக்கும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்லெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், குயிக் லிங்கை கிளிக் பண்ணதும் இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டா புக்லெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த புக்லெட்டை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் என்னென்ன, கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குது, அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக கொடுத்து அதுக்கு நேராக பேஜ் நம்பர் வேறு கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜ் நம்பருக்கு போனீங்க அப்படின்னா அந்த காலேஜோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அது அட்டானமஸ் காலேஜா, அதில் பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, 90% 95% எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்கும் NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா, அந்த காலேஜோடைய பிரின்சிபல் நேம் என்ன, அந்த காலேஜோடைய ஃபோன் நம்பர் என்ன, லொக்கேஷன் என்ன, எல்லாமே A to Z தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோட் இருக்க மாதிரி அதில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கும் பிரான்ச் கோடுன்னு ஒன்று இருக்கும், அதையுமே இந்த புக்லெட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா CSன்னு கொடுத்துருப்பாங்க பிரான்ச் கோடு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் பிரான்ச் கோடு இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 2,52,467 சீட்டில் 1,90,166 சீட்டு வந்து கவுன்சிலிங்க்கு கொடுத்துருக்காங்க. 13,824 சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலுக்கு வந்து 12,850 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 974 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டோட்டலாக 417 காலேஜஸில் 13,824 சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலேஜோடைய பேஜ் நம்பருக்கு வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த காலேஜோடைய பிரான்ச் கோடு என்ன, இன்டேக் சீட்ஸ் என்ன, அதில் வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு, நோ எஸ் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. NBA அக்ரிடேஷன்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த NBA அக்ரிடேஷன் அப்படின்னா NBA அப்படின்றது வந்து நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், அதாவது தேசிய மதிப்பீட்டு வாரியம் அப்படின்றது அதோடைய ஷார்ட் ஃபார்ம் சரிங்களா. BTech இந்த மாதிரியான டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து தரமானதாக இருக்கா, உயர்ந்த கல்வி தரம் இருக்கா அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் இந்த அக்ரிடேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. ஓகேங்களா, ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு கோர்ஸுக்கு NBA அக்ரிடேஷன் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டே அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறதா அர்த்தம். என்னென்னு அந்த கோர்ஸ் வந்து தரமானதாக இருக்குது அந்த காலேஜில்,